ஆனால் இந்த சோதனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அனுமதிக்கிறார். அப்போ தேவன் அனுமதிக்கிற காரணம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் பலப்பட வேணுமா இருந்தால் அவர்கள் ஆவிக்குரிய யுத்தத்தில் ஈடுபட வேண்டும். ஆவிக்குரிய யுத்தத்தில் ஈடுபடாவிட்டால் தன்னுடைய எதிரியை பற்றி அவர்கள் அறியாமல் போய்விடுவார்கள். அறியாவிட்டார்களானால் அவர்களுடைய பந்தய பொருள்கள் அவர்களுக்கு தேவன் கொடுத்த பந்தய பொருள் இலகுவாக பறிக்கப்பட்டு விடும் என்பதன் நிமித்தமே கிறிஸ்தவர்களுக்கு சோதனையை தேவன் அனுமதிக்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கே அப்படி செய்கிறார் என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும்.